ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நமக்கு 4 ஹவரில் ஒரு செல்லிங் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதனுடைய அப்டேட் வந்து டெலகிராமிலே போட்டுட்டேன். இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி வந்து 1,03,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ நேற்று வந்து டெலகிராமில் ஒரு அப்டேட்டு போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஹவரில் பேரிஷ் கொடுத்துருக்கு, ரீடெஸ்ட் பாயிண்ட்டு, அதையும் சொல்லியிருப்பேன். ஸோ பட் ரீடெஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் இது பேரிஷ் தான், நாட் புல்லிஷ் கன்ஃபார்ம் கிடையாது, ஓகேங்களா. பிகாஸ் வந்து இவ்வளோ மேலே போனது மேலே உள்ள லிக்விடேஷன், இது வந்து ஒரு சின்ன ஒரு புல் ட்ராப்பு, மேலே உள்ள லிக்விடேஷன் வந்து எடுத்திருக்கான். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வரையும் பார்த்தோம்னா ஸ்டில் இது பேரிஷில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இது புல்லிஷில் மாறணும் அப்படின்னா ஒரு சினாரியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேரிஷ் சினாரியோ நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஸ்டில் இது பேரிஷ் சினாரியில் இருக்கிறனால அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து பேரிஷில் இருக்கிறனால இது வந்து எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு, ஸோ இங்கே ரெண்டாவது டைம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையும் உடச்சிட்டு கீழே உள்ள அந்த இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98,000 வருது, ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் வந்து 98,000 வருது. ஸோ இது வரையும் இந்த பேரிஷ் சினாரியோ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. சப்போஸ் வந்து இந்த பேரிஷ் சினாரியோ நடக்கலைன்னா என்ன நடக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னா நான் அதையும் சொல்கிறேன். இது நான் 4 ஹவரில் தான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது நான் ஒன் டேயில் வைக்கிறேன். ஒன் டேயில் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேவா. 4 ஹவரில் 1,03,000 இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் நல்லா கவனிக்கணும். இது வந்து ஒன் டேயில் 1,04,400 அந்த ரீஜன், 1,04,000 1,04,400 அந்த ரீஜனில் வந்து ஒன் டேயில் க்ளோஸ் ஆனால், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து ஒன் டேயில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக இது புல்லிஷாக இருக்கும் மார்க்கெட்டு, ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து 4 ஹவரில் பேரிஷ் தான். இன்றைக்கி கேண்டில் வந்து பிலோ 1,03,700 அதுக்கு கீழே ஒன் டேயில் க்ளோஸ் வைக்கிற வரையும் ப்ரைஸ் வந்து பேரிஷ் தான், சரிங்களா. ஸோ அது வந்து கீழே போக தான் பார்க்கும். சப்போஸ் வந்து ஒன் டேயில் வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும், எந்த இடத்துலனா 1,04,000 1,04,700. ஸோ அந்த ப்ரைஸ் ரீஜனில் வந்து க்ளோஸ் வச்சா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நமக்கு புல்லிஷ் நோக்கி போகும், ஓகேங்களா. பட்டு இப்போ நான் சொன்னது வந்து ஒன் டேயில் க்ளோஸ் வைக்கணும். பட் இப்போ நம்ம 4 ஹவரில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு பேரிஷ் தான் இருக்குது நமக்கு, சரிங்களா. கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிருக்கு. ட்ரெண்ட் லைன் உடச்ச இடத்துல வந்து லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இது கீழ் நோக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கீழ் நோக்கி வராமல் மேலே போகணுன்னா ஒன் டேயில் வந்து 1,04,000 1,04,700 ஒன் டேயில் க்ளோஸ் வச்சா அது வந்து ஃபர்தராக புல்லிஷாக இருக்கும் மார்க்கெட்டு, சரிங்களா. சப்போஸ் வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து 1,04,700 அந்த ரீஜனில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போக தான் பார்க்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், லிக்விடேஷன் ஸ்ட்ரக்சரு. ஏன்னா இங்கே வந்து 1,04,000 மேலே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கும் பொழுது ஒன் டேயில் இன்றைக்கி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சால் இது வந்து இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1,06,000. ஸோ இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகும், சரிங்களா. ஸோ இது என்ன ரீடெஸ்ட்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டோட ரீடெஸ்ட்டு நல்லா பாருங்கள், சரிங்களா. இந்த ட்ரெண்டை உடச்சதுக்கப்புறம் தான் பிடிசி வந்து ஒரு பேரிஷ் மோடு போயிடுது. ஸோ அந்த பேரிஷ் மோடு என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டை வந்து மேலே உடச்சிருச்சு ப்ரைஸு, ஓகேங்களா. ஸோ மேலே உடச்சிட்டு இங்கே வந்து ரீடெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து வேலிடாக ஆகணும்னா ப்ரைஸ் வந்து
இந்த ஒன் டே கேண்டில் வந்து இன்றைக்கோ இல்லைன்னா நாளைக்கு ஒன் டே கேண்டில் வந்து 1,04,000க்கு மேலே க்ளோஸ் வச்சா இது வந்து பக்காவாக ரீடெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸு நெக்ஸ்ட்டு எப்படி மூவ் ஆகும்னா இங்கே வந்து ஒரு சின்ன இப்படி கன்சல்டேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக மேலே மூவ் ஆனாலும் ஆகும். சரிங்களா? ஸோ இது 2 வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ஒன் டே கேண்டில் 1,04,000 மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கணும். இப்போதைக்கு வந்து பேரிஷ் மோடில் தான் இருக்குது. இப்போதைக்கு கரண்டாக சொல்லணும்னா இது பேரிஷ் மோடில் தான். பார்ப்போம். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய அனலைஸ். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.